ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 227 பார்க்க போறோம். எடுத்ததும் நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்மைரல் ஹாக்கிஜி த ஃபெரோசிட்டி ஆஃப் அன் அல்டிமேட் பவர் ஹவுஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இவங்க இருக்கு இந்த இடத்த சுத்தி சிலர் கூட்டின போல இருக்கும். நாம இந்த ஆளோட பிரசன்ஸே ராபினா நடுங்க வச்சிருக்கு. யார் இவன் பா? எல்லாரும் சண்டை போடுற ஸ்டான்ஸ்ல இருப்பாங்க. ராபின் இவன் மெரைனை சேர்ந்தவன் அட்மைரல் ஹாக்கிஜின் பா. சாஞ்சி அட்மைரல்னா ஹேயப்பான் பா. ராபின் இந்த உலகத்திலேயே 3 பேர் அட்மைரல் பொசிஷன்ல இருக்காங்க பவர்ஃபுல்லா. ஒருத்தர் அக்கைனோ, அடுத்து ஹாக்கிஜி, அடுத்து கீசரு. அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் டாப்ல இருக்கிறது ஒரே ஒருத்தர். அவர் ஃபிளீட் அட்மைரல் செங்கோக்கு. அப்புறம் உங்களுக்கு முன்னால நிக்கிற இந்த ஆள் தான் வேர்ல்ட் கவர்மெண்டோட அல்டிமேட் பவர் ஹவுசஸ்ல ஒரு தன்பா. ஓசாப் அவ்வளவு பெரிய ஆளா அதுக்கு இங்க இருக்காப்ல. நீ போய் அதிக மில்லியன் பெரிஸ் இருக்க பவுண்டி உள்ள ஆட்களை தானே வேட்டையாடணும் போப்போன்பா. அக்கிஜி நாமியை பார்க்கவும், நாமி வேணாடா இப்படி பாக்குறான்பா. அக்கிஜி இன்னொரு ஹாட்டான பொண்ணா, நல்லா பெரிய பசுங்காஸோட இருக்க, நைட்டு ஃப்ரீயான்னு கேட்பான். சாஞ்சி பொண்ணு கிட்ட பேசுறப்ப பார்த்து பேசணும் காஜின்பா. ஓசாப் இங்க கவனிடா பைத்தியக்காரான்பா. அக்கிஜி நான் சொன்ன போலதான், நான் ஜஸ்ட் இங்க தூங்க தான் வந்தேன். நம்ம எப்படி சொல்லன்பா. லோஃபி என்னடா சொல்றேன்பா. சாப்பரும் புரியாம தான் நிப்பான். அக்கிஜி நான் மறந்துட்டேன்பா. ஓசாப்பன் சாஞ்சி யாரா நீ இப்படி வினோதமா இருக்கேன்ட்டு உசாப் ராபின் கிட்ட இப்படியாப்பட்ட ஒரு ஆள்ல எப்படி நேவிக்கு அட்மைரலா இருக்க முடியும் அந்த ஹையர் பொசிஷன்லன்பா. ஆக்கிஜி ஆளை பார்த்தால இடப்படக்கூடாது தம்பி. என்னோட மோட்டோல மெரைனா முழுமையான அலட்சியமான நீதி தான்பா. உசாப்பன் சாஞ்சி அப்ப நாங்க உன் உருவத்தை பார்த்து எடை போட்டது சரி தாண்டான்பானுங்க. இதுக்கப்புறம் பேச வந்த ஆக்கிஜி அப்படியே எனக்கு கால் எல்லாம் வலிக்குது, முடியல, டயர்டா இருக்குன்னு படுத்திருப்பான். உசாப் நின்னுட்டே தூங்கினா அப்படிதான் இருக்குன்பா. ஆக்கிஜி இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களை தொல்லை பண்ணவோ இல்ல வேட்டையாடவோலாம் வரல. ராபினா அலபாஸ்தா இன்சிடென்ட்க்கு அப்புறம் காணோன்ட்டு இருந்தாங்க. அவ அவங்க கூட தான் இருக்காளா? சரி ரைட்டுன்பா. உசாப்பன் சாஞ்சி யாரா வந்துட்டு இருக்கப்ப ஆக்கிஜி இதை ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னால இருங்க, இப்ப உங்களோட ஷிப்ல புது க்ரூ மெம்பர் ஆட் ஆயிருக்கா. இப்ப இந்த கேப்டனோட தலைக்கு 100 மில்லியன் பெரிஸ், அப்புறம் இவனுக்கு 60 மில்லியன், கூடவே 79 மில்லியன்னா ஆக மொத்தம் அது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான்பா. ஜோரோ இதுவே முடியலையான்பா. லோஃபி தான் கடுப்பாயிட்டு கம் அட்டாக் பண்ண போவான். உசாப்பன் சாஞ்சி தடுப்பானுங்க. லோஃபி ஏன்டா என்ன எழுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்கன்பா. சாஞ்சி அவன் அட்மைரல்றான்பா. உசாப் தேவையில்லாத வம்பு நமக்கு எதுக்குன்பா. லோஃபி சண்டை கூட இல்லாம ராபின் அவன் தூக்கிட்டு போறக்கு விடுறதான்பா. ஆக்கிஜி நான் தான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னேன்பா. லோஃபி அவனை நான் பொழக்காம விட மாட்டேன்ட்டு கத்துவான். சாஞ்சின்னு உசாப் டே கம்முன்னுறான்பாங்க. இந்த இடத்துக்கு சில பேர் வந்துட்டு அப்ப நீங்க மெரைன் ஆபீசர் தானான்ட்டு மண்டிட்டு இருப்பாங்க. நாமி யாரா இவனுங்கன்பா. சாஞ்சி இந்த ஐலாண்ட்ல தான் யாரும் இல்லையன்பா. ஆக்கிஜி பார்க்க போன ஒரு ஷிப் போன தடவை காலியாச்சு. அதுல தப்பிச்சு சர்வைவர்ஸா தான் அவங்க இருக்கணும்பா. இதுக்கப்புறம் நாமி சின்ன குழந்தைகளை டேக் கேர் பண்ணிப்பா. சாப்பர் எல்லாத்தோட ஹெல்த்தையும் செக் பண்ணுவான். லோஃபி சாப்பர் கிட்ட என்னாச்சுன்னு கேட்பான். சாப்பர் சிலருக்கு மட்டும் சில காயப்பட்டிருக்கு, ஆனா அதுக்குமே பெரிய இன்ஜுரி எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நிறைய பேர் சாப்பிடாம வீக் ஆயிருக்காங்கன்பா. நாமி உசாப்பன் சாஞ்சி சாப்பாடு தேட தான் போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்கன்பா. பார்த்தா அவங்க வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் சாஞ்சி எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுப்பான். எல்லாரும் வரக்க பிறக்க சாப்பிடாதீங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்குன்பா. லோஃபி ஆமா ஆமான்ட்டு குறிச்சிட்டே சொல்லுவான். உசாப் நீ ஏன்டா சாப்பிட்றேன்ட்டு. மக்கள் கிட்ட இந்த தீவு தங்கறக்கு ஏத்தது இல்லதான், இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே சாப்பாடு தேடி இருக்கலாமேன்பா. நாமி கிராண்ட் லைன்ல ஷிப் உடஞ்சு எல்லாரும் தப்பிச்சிருக்கீங்களே, இதுவே பெரிய விஷயம் தான்பா. இப்ப கூட்டத்துல இருக்க ஒருத்தன் இல்ல சிலர்னு நாங்க மட்டும் தான் தப்பிச்சதுன்பா. நாமி அப்படி என்னாச்சுன்னு கேப்பா. பார்த்தவங்க எல்லாரும் அவங்களோட கவர்மெண்ட் டவுன்ல இருந்து ஜஸ்ட் ட்ரிப் போலான்ட்டு ஷிப்ல வந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஃப்ராக் வந்து தப்பி காலி பண்ணிருக்கும் மொத்த ஷிப்பையும். லோஃபி அப்பனா அந்த ஃப்ராக பார்த்தே ஆகணும்பா. உசாப் நம்பர் மாதிரில லேன்பா. அவங்க இதெல்லாம் உண்மைதான்பாங்க. ஆக்கிஜி அது யோகோ ஜூனான்பா. நாமி யோகோ ஜூனாவான்பா. கூட்டத்துல இருக்க நாங்க 1 மாச காலமா ரொம்பவுமே பசியில வாடணும். அப்போதான் கடலுக்கு நடுவுல ஒருத்தர் சைக்கிள்ல வந்ததை பார்த்தோன்பாங்க. உசாப் இதுக்கு அந்த ஃப்ராக் கதையே பரவாயில்லன்பா. ஆக்கிஜி வந்தது நான் தான்பா. எல்லாரும் ஆண்ட் திரும்புவாங்க. அப்புறம் கூட்டத்திலேயே அப்புறம் ஒரு பைரட் ஷிப் வந்ததை பார்த்தோன்பாங்க. நாமி அது நாங்கன்பா. ஆக்கிஜி ஆமா அதை என்ன சொல்றதுன்ட்டு அதான் உங்களுக்கே தெரியுமேன்பா. உசாப்பன் சாஞ்சி எதுவா இருந்தாலும் தெளிவா தான் சொல்லன்பாங்க. லோஃபி மறந்துட்ட பாருங்கட்டு சண்டை போட போவான். திரும்ப உசாப்பன் சாஞ்சி தடுப்பானுங்க. ஆக்கிஜி கொஞ்சம் அமைதியா இரு தம்பின்பா. ராபின் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு கூட மாட்டா. ஆக்கிஜி நான் சும்மா இங்க இருந்துட்டு போலான்னு வந்தான்டான்பா. லோஃபி இங்க எல்லாம் இருக்காத போன்பா. ஆக்கிஜி எதுக்கு இவ்வளவு ரூடா பேசுறேன்பா. நாமி லூஃபி எதுக்கு இப்படி அப்பர் ஹேண்ட்ல இருக்க போல சண்டை போடுறதுக்கு போறான்னு யோசிப்பா. ஆக்கிஜி சரி சரி கிளம்புறேன். அப்புறம் பீப்புளான நீங்க எல்லாருமே உங்களோட திங்ஸை பேக் பண்ணுங்க கிளம்பலான்பா. அப்புறம் அதிர்ஷ்டவசமா பக்கத்தால தங்கறக்கு ஏத்த போல ஒரு தீவு இருக்கு, அங்க போய் நீங்க சாப்பிட்டு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பாருங்கன்பா. லோஃபி இவனை யாரும் நம்பாதீங்க, இவன் மெரைன்பா. அந்த ஆளு இதுல என்ன தப்பு இருக்குன்பா. லோஃபி புரிஞ்சுது. பார்க்க போனா மெரைன்னா அவன் உங்களுக்கு ஃப்ரெண்டு, பைரட்டான நாங்க தானே உங்களுக்கு பேட் கைஸ்ன்பா. உசாப் லோஃபி சிரிக்க அதை பார்த்து மண்டையிலே தட்டிட்டு
இது ஒன்னும் ஃபன்னா இல்லைன்பா. லோஃபி அதான் அவனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டானேன்பா. உசாப் ஆனா ஷிப் எதுவும் இல்லையன்பா. சாப்பர் நானும் எந்த ஷிப்பும் பாக்கலேன்பா. அன்லாக் போஸ் இல்லாம எப்படி சாத்தியம்னு உசாப் பேசும்போது அட்மைரல் அதை நான் பாத்துக்கிறேன்பா. உசாப் கன்வின்சிங்கா தான் பேசுறேன்பா. ராபின் அவங்களுக்கு உதவுற அளவுக்கு அவங்ககிட்ட பவர் இருக்குன்பா. இதுக்கப்புறம் கிளம்புறவங்களுக்கு தேவையான பொருட்களை கட்டி கொடுப்பாங்க. கிஜி அப்பப்ப வேலை செய்யறதும் நல்லா தான் இருக்குன்பா. லோஃபி பார்க்க போனா நீ கெட்டவன்லாம் கிடையாது போலேன்பா. நாம இப்ப என்னமோ ஒட்டிக்கிட்ட போல இருக்கானுங்களேன்பா. லோஃபி ஆக்கிஜி கிட்ட அடுத்து என்ன பண்ண போற? இங்க இருந்து அந்த தீவுக்கு நீச்சல் அடிச்சு போயிட்டு அங்க இருந்து இவங்களை இழுக்க போறேன்பா. ஆக்கிஜி ஏன்டா இப்பெல்லாம் பேசுறேன்ட்டு தண்ணிக்குள்ள போய் கை விட்டுருப்பான். எல்லாம் பின்னால போங்கன்பா. இதே டைம்ல ஒரு சீக்கிங் அட்டாக் பண்ண வரும். உசாப் ஐயோ இது இந்த பகுதி கடலை காக்குற கார்டியன் ஆச்சேன்பா. இந்த பாயிண்ட்ல எல்லாரும் அலறுவாங்க. லோஃபி அட்டாக் பண்ண போவான். ஜோரோவும் வெட்ட போவான். அடே பாத்துறான ஆக்கிஜிக்கு வார்னிங்லாம் கொடுப்பாங்க. பார்த்தா ஐஸ் ஏஜ் பண்ணி மொத்தத்தையும் ஐஸ் கட்டி ஆக்கியிருப்பான். ஜோரோ டெவில் ஃப்ரூட் பவரான்ட்டு வாயை பொளந்திருப்பான். மத்தவங்களும் ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. லோஃபி கடல் அப்படியே ஃப்ரோஸ் ஆயிருச்சுன்பா. ராபின் இதுதான் நேவி ஹெட் குவார்டர்ஸோட அட்மைரலோட பவர்ன்பா. இதுக்கப்புறம் ஆக்கிஜி மேல வரப்பெல்லாம் மொத்த பேரும் வாயை பொளந்தா நிப்பாங்க. ஆக்கிஜி இது இப்படியே கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு நிக்கும். நீங்க இங்க இருந்து அந்த டைரக்ஷன்ல போனா 4 நாள்ல நீங்க அந்த தீவுக்கு போயிடலாம். அண்ட் ரொம்ப கோல்டா இருக்கும். வாமா ஏதாவது க்ளோத்ஸ கவர் பண்ணிட்டு போங்கன்பா. அங்க இருக்க சர்வைவல்ல ஒருத்தன் என்ன கனவா என்ன அந்த மொத்த கடலும் கிரவுண்ட் போல ஆயிடுச்சேன்ட்டு இப்ப நாங்க இந்த ஐலாண்ட்ல இருந்து கிராஸ் பண்ணி அந்த ஐலாண்டுக்கு போலான்ட்டு எல்லாரும் மிஸ்டர் மரைன் ரொம்ப தேங்க்யூன்ட்டு பாய் சொல்லுவாங்க. ஆக்கிஜி போறத பார்த்துட்டு லூஃபி அண்ட் உசாப்லாம் சிரிப்பாங்க. ஆக்கிஜி தலையை சொல்லிட்டு பாய் சொல்லுவான். இதுக்கப்புறம் அவங்க கிளம்புறப்ப லூஃபி அண்ட் க்ரூக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் போவாங்க. அண்ட் தேங்க்ஸ் மட்டும் பத்தாது. நீங்க எங்க ஆளுகளுக்கு பட்ட காயத்துக்குலாம் ட்ரீட் பண்ணிருக்கீங்க. கூடவே சாப்பாடு தண்ணியெல்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்க. நன்றிலாம் பத்தாதுன்பா. லூஃபி அதை பத்திலாம் கவலைப்படாதீங்கன்பா. உசாப் நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும். விதி அதுக்கான வேலையை பாக்குதுன்பா. சாப்பர் குழந்தைகளுக்கு கோல்ட் பிடிச்சிக்காம கூட்டிட்டு போங்கன்பா. சாஞ்சி அப்புறம் இந்த கோல்ட்னஸ் உங்க சாப்பாட சீக்கிரமா கெட்டு போகாம பாத்துக்குன்பா. இதுக்கப்புறம் அவங்க பாய் சொல்லிட்டு ஸ்ட்ராஹெட் பைரட்ஸ் பாத்து போங்கன்ட்டு கிளம்புவாங்க. லூஃபி அண்ட் உசாப் திடீர்னு குளிருதுன்ட்டு வெளியே வரலான்னு பாப்பாங்க. நாமிக்குமே கண்ணம்ல செவந்த போலதான் இருக்கும். சாப்பர் ஸ்கேட் பண்ணிலாம் காட்டுவான். லூஃபி வேற லெவல்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் கோல்டா இருக்குன்ட்டு வெளியே வரப்ப ஆக்கிஜி தலையை சொரிஞ்சிட்டு கொண்டிருப்பான். லூஃபி என்னாச்சுன்னு கேட்பான். ஆக்கிஜி நான் இதை எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனா மங்கிடி லூஃபி நீ அப்படியே உங்க தாத்தம் போலன்பா. லூஃபி என்னன்ட்டு ஷாக் ஆவான். ஆக்கிஜி இதை எப்படி சொல்லனா நீ எந்த விஷயமா இருந்தாலும் அப்படியே யோசிக்காம செய்யற ஒரு மை ஃப்ரீ ஸ்பிரிட்டோட அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலன்பா. லூஃபி தாத்தாவான்ட்டு ஒரு மை ஷாக் ஆவான். உசாப் லூஃபியோட தாத்தாவான்பா. லூஃபிக்குள்ள ஒரு மை வேர்க்கும் நடுங்குவான். உசாப் டே லூஃபி என்னாச்சு இந்த கோல்டுல உனக்கு வேர்க்குதான்பா. லூஃபி இல்ல ஒண்ணும் இல்லைன்பா. ஆக்கிஜி நானே இங்க இருக்க காரணம் உன் தாத்தா பண்ண உதவிதான். நான் இங்க வந்ததுக்கு காரணமே நீக்கோ ராபின் உன் கூட தான் இருக்காளான்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ண. ஆனா என்னோட செகண்ட் தாட்ல பேசாம உங்க எல்லாத்தையும் கொன்றலாமான்னு இருக்கு. கவர்மெண்ட் உங்களை லேசா தான் எடுத்துக்குது. ஆனா நான் உங்களோட வரலாறுக்குள்ள பூந்து பார்த்தா என்னால தெளிவா சொல்ல முடியும். உங்க குரூப்புக்கு தைரியம் ஜாஸ்தி தான். ஒரு இன்கிரெடிபிள் குரூ. என்னதான் உங்க குரூப் சின்னதா இருந்தாலும் இந்த குரூ சீக்கிரமாய் பெரிய பிரச்சனையா தான் வந்து நிக்க போகுது. இப்ப இருக்க சிச்சுவேஷன் பொறுத்து அப்புறம் உங்களோட தலைக்குன்னு இருக்க பவுண்டரிஸை வச்சு அப்புறம் நீங்க இப்ப வரைக்கும் செஞ்ச செயல்கள் அப்புறம் உங்க குரூப்போட ப்ராக்ரஸ்க்கான ஸ்பீடு இருக்கு இல்லையா அதை வச்சு சொல்றேன். ஏன்னா நான் இதே போல பல பேர்த்த பாத்திருக்கேன். இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. உசா பெண்ணையா திடீர்னு அப்படி இப்படின்னு இருக்கீன்பா. கிஜினியா பேசிக்காவே நீங்க எல்லாரும் ரொம்ப ஆபத்தானவங்கன்னு முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே நீக்கோ ராபின் ஒன்னாலதான்பா. லூஃபி நீ நீக்கோ ராபின்காக தான் வந்திருக்கீனா நான் உன்னை அடிச்சு பொழக்க வேண்டியது வரும்பா. ஆக்கிஜி ராபின் தலைக்கு இருக்க பவுண்டி ஒன்னும் அவளோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவர்ஸை சார்ந்தெல்லாம் இல்ல. அவ தலைக்கு இருக்க பவுண்டியே அவளோட பிரசன்ஸே வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய த்ரெட்டா இருக்குங்கிறது தான். அதனாலதான் அவ தலைக்கு 79 மில்லியன் பெரி பவுண்டி. அதுவும் அவளோட 8 வயசுலயே. நீ குழந்தையில இருந்து இப்ப வரைக்கும் சர்வைவ் ஆகி வந்திருக்கீன்னா ஆச்சரியம் தான். நீ மக்களை ஏமாத்தி ஓடிக்கிட்டே இருப்ப. நீ உன்னை சுத்தி இருக்கவங்க கிட்ட ஃபேவர் வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவ. அப்புறம் டக்குன்னு சைட் ஸ்விட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப. அப்படித்தானே அண்டர்வேர்ல்ட்ல தப்பிச்ச. அதனாலதான் அடுத்த அறையா இந்த குரூவை தேர்ந்தெடுத்தியான்னு கேட்பான். ராபின் ஷாக்காவா. சாஞ்சி இப்படி ஒரு லேடி கிட்ட நீ பேசுறலாம் நான் கேட்டுட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காதேன்பா. உசாப் சாஞ்சி கம்மன் இரும்பா. ஆக்கிஜி எனக்கு அவளுக்கும் தனிப்பட்ட பகையில எதுவும் இல்ல. நானே ஒரு தடவை இவ்வளவு தப்பிச்சு போக விட்டுருக்கேன். அதுதான் எங்களுக்கான கனெக்ஷன். அப்புறம் நான் சொன்ன விஷயங்களை சீக்கிரமே ரியலைஸ் பண்ணுவீங்க. இப்படியாப்பட்ட ஒரு தொல்லை பிடிச்ச பொம்பளை உங்களோட குரூல வச்சுக்கிட்டதுக்கு கண்டிப்பா வருந்து போறீங்க ஃபியூச்சர்ல. அவ அதுக்கு முன்னால வேலை செஞ்ச ஆர்கனைசேஷன்ஸ்ல அவளை தவிர மிச்ச எல்லாருமே கொடூரமா கொல்லப்பட்டாங்கன்னு எந்திரிப்பான். எனக்கே அது ஆச்சரியமா இருக்கு. ஏன் நிக்கோ ராபின் கேட்பான். ராபின் பின்னால போவா. லூஃபி வாய முடிக்க பாஸ்ட்லாம் மேட்டர் கிடையாதுன்பா. உசாப் அதேதான். நாங்க பாஸ்ட் எல்லாம் பாக்குற மாதிரி இருந்தா பைரட் ஹண்டர் அப்புறம் பழைய திருடி இல்லாம நாங்க சேப்போன்பா. நாம தேவையில்லாததுல இதுக்கு பேசுறேன்ட்டு மண்டையிலே வச்சிருப்பா. சாஞ்சி பிரசன்ட் தான் முக்கியம்பா. சாப்பர் ராபின் எங்களோட ப்ரீஷியஸான ஃப்ரெண்டு. நீ தேவையில்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதேன்பா. கிஜி அப்பா இவனுங்களையும் நல்லா ஏமாத்திட்டியான்பா. ராபின் ரொம்ப கடுப்பா இருப்பா. என்ன பிடிக்கதான் வந்திருக்கீங்கன்னா வந்த வேலையை பாருன்ட்டு ரெண்டா ஃபிளீவர்ஸ் பண்ணுவா. உசாப் ராபின் நிறுத்திக்கன்பா. கிஜி நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டனோ. நீ நல்லா ஸ்மார்ட்டான உமன் தான் பேசிட்டு இருக்கும் போதே கிளச் பண்ணிருப்பா. பார்த்தா அப்படியே அவன் பீஸா போன போல இருக்கும். சாப்பர் வாயை பொழந்திருப்பான். கிஜி திரும்ப எதிர்க்கிறத பார்த்த உசாப் அவ்வளவுதான் நம்ம காலின்பா. டக்குன்னு ஓடிட்டு டே உயிரை காப்பாத்திக்க ஓடுங்கடான்பா. கிஜி அப்படியே நார்மல் ஆகும் போது சாப்பரன் உசாப்லாம் அலறுவானுங்க. கிஜி இதெல்லாம் நல்ல செயல் இல்லைன்ட்டு புள்ள புடுங்கி காத்துல போட்டு அதை அப்படியே ஊதி ஐஸ் சேபர் ஆக்குவான். நான் உன்னை கொல்ல விரும்பல இருந்தாலும் அட்டாக் பண்ண வருவான். ராபின் கண்ண மூடிட்டு அட்டாக் பண்ணலான்னு பாப்பா. பட் ஜோரோ குறுக்க பூந்திருப்பான். சாஞ்சி ஸ்லைஸ் ஷூட் பண்ணுவான். உசாப் அதே தான் கத்துவான். ஜோரோ உங்ககிட்ட வேண்ட ஹெல்ப் கேட்டான் குக்குன்பா. சாஞ்சி அது நான் சொல்ல நினைச்சதுன்பா. கிஜி ஜோரோ அவன் சாஞ்சியை பிடிச்சிருப்பான். லூஃபி கம் பிஸ்டல் பண்ணுவான். பட் அவன் அப்படியே
அவங்கள ஐஸ் கட்டி ஆக்க ஆரம்பிச்சிருப்பான். இதை பார்த்தா சாப்பர் அண்ட் உசாப் பயப்படுவாங்க. நாமி 3 பேத்தையும் ஒரே டைம்ல புடிச்சிட்டான்பா. ஆக்கிஜியை விட்டு இந்த பக்கம் வந்த 3 பேருமே ஒரு மாதிரி துடிப்பானுங்க. லோஃபில செம கடுப்புல எந்திரிப்பான். சாப்பர் அவங்களோட உடம்புல இப்படி ஃப்ரீஸ் ஆனது அப்படியே விட்டா சீக்கிரம் அந்த சர்டன் பாட்டே அழுகி போயிடும், சீக்கிரம் ட்ரீட் பண்ணணும். உசாப் வா போய் 3 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணலான்பா. உசாப் புதவலாம் தான் இருக்கு, ஆனா என் உடம்பு அப்படியே ஃப்ரீஸ் ஆன போல இருக்குன்பா. சாப்பர் நகருக்கு பயப்படுறாடா கோலைன்பா. அந்த இடத்துல உசாப்ல தலையில கை வச்சுட்டு ஐயோன்னு கத்துவான். சாப்பர் எங்கடா காப்பாத்த வரன்பா. நாமி ராபினை ஓட சொல்லுவா. ஆக்கிஜி உனக்கு லாயிலான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கதா, ஆனா நீ மாறலன்பா. ராபின் அப்படிலாம் இல்லைன்பா. ஆக்கிஜி அப்படியே அவளை கட்டி பிடிக்க வருவான். லூஃபி பார்த்து ஜாக்கிரதா ராபின்பா. அதுக்குள்ள ஆக்கிஜி அவளை கம்ப்ளீட்டா ஐஸ் ஆக்கியிருப்பான். அவ நான்ட்டு சொல்றக்குள்ள சாஞ்சி ராபின் கத்துவான். ஜோரோ செம கடுப்புல இருப்பான். இதை பார்த்தா மத்த 3 பேரும் ரொம்ப ஷாக்ல இருப்பாங்க. ஆக்கிஜி ராபின் அப்படியே கம்ப்ளீட்டா ஐஸ் ஆக்கி வச்சிருப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஆக்கிஜியை ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப பாக்குற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரைக்கும் இவன் மேல என்ன ஒப்பீனியன் இருக்குங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆக்கிஜியோட ஃபேனா இருக்கவங்க ஜஸ்ட் ஐஸ் எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கடைசியா டிவல் பிட்வீன் ரப்பர் அண்ட் ஐஸ் லூஃபி வெர்சஸ் ஆக்கிஜிங்கிற எபிசோட் தான் அடுத்து பார்க்க போறோம்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.